பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தர்மியான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறார். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுக்கு பின்பதாக இயேசுவை குறித்து, இயேசுவின் நாமத்தை குறித்து இந்த வேளையில அநேக அற்புதங்களை பேதுரு செய்து கொண்டிருக்கிறார். அங்கே பிணியாளிகளை சொஸ்தப்படுத்துகிறார். அப்ப அங்கிருந்த எல்லோருமே இவர்களை குற்றம் கண்டுபிடிக்கத்தக்கதாக பேதுருவை பார்க்கும்போது பேதுரு சொன்ன வார்த்தை தான், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் ஆகிய நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பதாக சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு காரியத்தை குறித்து இங்கே பேதுரு சொல்லுகிறார். ஒரு மனிதன் சொஸ்தமானது எப்படின்னா, நீங்க சிலுவையில் அறைந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷராலே இவன் அந்த நாமத்தினாலே பூரண சுகம் பெற்றவனாக உங்களுக்கு முன்பதாக இருக்கிறான். அதை குறித்து தான் இவ்விதமாய் சொல்லப்பட்டது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தள்ளினீர்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். அவர் இந்த உலகத்திற்கு ஒன்றும் இல்லாதவர், அவர் தெய்வம் இல்லை என்று நீங்கள் அவரை புறம்பே தள்ளினீர்கள். ஆனால் என் பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினவராக சிலுவையிலிருந்து மறுபடியும் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட அவரை எழுப்பி இந்நாள் வரைக்கும் எல்லா காரியங்களுக்கும் அவர் இரட்சகராக மூளை கல்லாக விளங்குகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்க தள்ளினீங்க, அற்பமாய் நினைச்சீங்க, கர்த்தரோ மூளைக்கல்லாய் மாற்றினார். அவராலே அன்றி 12ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறோம் பாருங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமேன். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்கு முன்பாக அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் எவ்விதமாய் தன்னை அந்த நாட்களில் சுற்றி திரிந்தார்கள், அந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், அந்த நாட்களில் பெரிய அற்புதத்தை கண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, அவராலே இன்றி, இயேசு கிறிஸ்துவாலே இன்றி நமக்கு வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த காலை வேளையில புரிந்து கொள்ளுங்க. எத்தனையோ நாமங்கள் இந்த உலகத்தில் உண்டு, எத்தனையோ விதமான பேர் பிரஸ்தாபம் பெற்றவர்கள் உண்டு. அவர்களால இவர்களால என்று விடுதலை எங்குமே யார் மூலமா வராது. இயேசு கிறிஸ்து ஒருவராலே அன்றி நமக்கு விடுதலை கொடுக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாமத்தினாலே ரட்சிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. வானத்துக்கு கீழே மனுஷர்களுக்கு அருளப்பட்ட நாமம் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமத்தினாலும் நமக்கு அற்புதங்கள் நடைபெறவே பெறாது என்பதை இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகம் தள்ளினது. இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க, நம்மையும் இந்த உலகம் ஒரு நாள் தள்ளும். ஒன்றுக்கும் உதவாதவர்கள், பிரயோஜனமற்றவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இவர்கள் வேண்டாம், இந்த சந்ததி வேண்டாம், இந்த பிள்ளைகள் வேண்டாம், இந்த மனுஷர்கள் வேண்டாம் என்று நம்மளை தள்ளுகிற ஜனத்திற்கு மத்தியில இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், அற்பமா எண்ணப்பட்ட உங்களையே அதே இடத்துல மூளைக்கல்லாய் கர்த்தர் நிலைநிற்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவையே தள்ளினார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இம்மட்டும் பெரிய அற்புதங்கள் நம் பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் அவரை போலவே தான் உங்களையும் தள்ளினார்கள். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த நாட்களில் இயேசுவினுடைய வல்லமையான காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவராலே எல்லாம் கூடும். மற்ற கண்களுக்கு இது எப்படி புதுமையா இருக்கிறது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரே என்று நீங்களே சாட்சி சொல்லும் விதமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. சோ இயேசுவையே தள்ளினார்கள், இயேசுவையே அற்பமாய் எண்ணினார்கள். ஆண்டவர் தாமே அவரை உயர்த்தினார், அவரை தலைக்கல்லாய் மாற்றினார். அந்த ரட்சகராகிய தேவன் இன்றெல்லாமும் நம்மதிலே இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. மூளைக்கல்லான கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம், மூளைக்கல்லான தேவனை சார்ந்திருக்கிறோம். அந்த தேவன் உங்களையும் நிலைநிற்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தாலும், நீங்கள் ஒருவேளையில அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலையில, கண்ணீரின் பாதையில நீங்கள் ஒருவேளையில நீங்கள் தனிமையாக்கப்பட்டிருந்தாலும், ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தாலும், என் தேவன் சொல்லுகிறார், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை தலைக்கல்லாய் மாற்றுவேன் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை அன்றி உங்களுக்கு வேற வழி இல்லை என்று வேதம் சொல்லினது போலவே உங்களை கொண்டும் இந்த நாட்களில் தள்ளினவர்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவினுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் நமக்கு முன் உதாரணமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இரட்சகராகிய சிலுவையில் தேவன் தொங்கி நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மூளைக்கல்லாய் விளங்கினது போலவே என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் புதிய கோணத்தில், புதிய ஆசீர்வாதத்தில் நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை
இந்த நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாங்க. அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல மூளைக்கல்லாய் மாறுவீர்கள். அற்பமாய் தள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்தி நிற்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்து நின்றார், கிறிஸ்துவின் நாமம் நின்றது. அதே போல உங்களையும் அந்த நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிற்க பண்ணுவார் என்று இந்த காலை வேளையில் அடியேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த நாட்களில் சிறுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கொண்டு பெரிய அற்புதங்கள் வருங்காலத்தில் செய்தீரே ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் அந்த அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல ராஜா, என் பிள்ளைகளை கொண்டும் நீர் அற்புதத்தை ஆண்டவரே இந்த நாமத்தை கொண்டு செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டார்களோ, அற்பமாய் எண்ணுகிறோமே ஆண்டவரே, எல்லாருக்கும் மத்தியில் தலை குனிகிறோமே என்று ஆண்டவரே கலக்கத்தோடு ஒரு வேளையில இருந்தா ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தாவே இந்த காலை வேளையில சொல்லுகிறீரே ராஜா, மூளைக்கு தலைக்கல்லாய் உங்களை மாற்றுவேன் என்று நீர் கொடுக்கிற இந்த வாக்கின்படி அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். சுகபல ஜீவனை கட்டளிடும் வழி நடத்தும். விசேஷமா வியாதி, பலவீனம், சோர்வு, பயம் எல்லாம் நீங்கி போவதாக. பூரண சுகத்தை கட்டளிடுவராக. இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.